மாமல்லபுரத்தில் அமித்ஷா விஜய் ரகசிய ஆலோசனை. தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் கிளம்பிய அதிரடி புயல். வேலுவை வறுத்தெடுத்த பொன்முடி. அறிவாலய கூட்டத்தில் ஸ்டாலின் உதயநிதி முன்னிலையில் உடைந்த திமுக உட்கட்சி பூசல். போலீசுக்கு செக் வைத்த லஞ்ச ஒழிப்புத்துறை. 46 காவல் மாவட்டங்களுக்கும் வாட்ஸ்அப் எண்கள். கொதிப்பில் காவல்துறை. இந்த சீக்கிரட்டை தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது INT வயர். சென்னை அடுத்த மாமல்லபுரம் பக்கத்தில் தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு சும்மா தூள் பறக்கிற அளவில் நடந்து முடிஞ்சிருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடந்த இந்த மீட்டிங்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், ஆந்திர முதலமைச்சர் என் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதலமைச்சர் TK சிவக்குமார், கேரள முதலமைச்சர் VT சதீசன், அந்தமான் துணைநிலை ஆளுநர் அட்மிரல் TK ஜோஷி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் K கைலாஸ்நாதன், தெலுங்கானா துணை முதலமைச்சர் மல்லுப்பட்டி விக்ரமார்கா, லட்சத்தீவு நிர்வாகி பிரபுல் படேல்னு ஒரு பெரிய பட்டாளமே கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பாஜக கூட்டணியிலேயே இருக்கிற புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இந்த மாநாட்டை ரொம்ப ஓப்பனாகவே புறக்கணிச்சிட்டு புதுச்சேரியில் ஒரு எய்ட்ஸ் விழிப்புணர்வு கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டது தான். இந்த புறக்கணிப்புக்கு பின்னால் டெல்லி பாஜக மேலிடத்து மேலே அவருக்கு இருக்கிற அந்த கடுமையான அதிருப்தி தான் முக்கிய காரணமாக. பவர்ஃபுல்லான அந்த ஹோம் மினிஸ்டர் பதவியை பாஜகவோட நமச்சிவாயத்துக்கு விட்டு கொடுக்க வச்சது, சபாநாயகர் பதவியை NR காங்கிரஸுக்கு தராமல் பாஜக குறிவைக்கிறது, 3 நியமன MLAக்கள் பதவியையும் பாஜக ஆட்களுக்கு கொடுக்க ஆளுநர் மாளிகை முயல்வதுன்னு பாஜகவோட இந்த தொடர் ஆதிக்க அரசியல்னால செம்ம விரக்தியில் இருக்காரா ரங்கசாமி. அதனால தான் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக போனால் கூட இன்னும் நம்மளை இறங்கி வர வைப்பாங்க. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிட்டா நம்ம என்ன நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதனால தன்னோட எதிர்ப்பு காட்டுறதுக்காக மாநாட்டுக்கு போகாமல் தன்னோட வீட்டிலேயே உட்காந்து என்னதான் நடக்குது அப்படின்னு டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரா ரங்கசாமி. இந்த மாநாட்டில் தீவிரவாத தடுப்பு, நீர்வள பங்கீடு, போதைப்பொருள் புழக்க தடுப்பு, நாடு முழுவதும் கிளம்புற மாணவர் எழுச்சின்னு பல சீரியஸ் மேட்டர்களை பற்றி விவாதிச்சிருக்காங்க. அமித்ஷா மாநாட்டுக்காக முதல் நாள் நைட்டே சென்னை வந்துட்டாரு. அவர் நம்ம முதலமைச்சர் விஜய் நேரில் போய் வரவேற்று கொஞ்ச நேரம் தனியாகவே பேசி ஆலோசனையும் பண்ணியிருக்கார். விஜய் முதலமைச்சரானதும் டெல்லி போய் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அமித்ஷாவை நேரில் போய் மீட் பண்ண முடியல. இப்போ இங்கே வச்சு சென்னையில் மீட் பண்ணிட்டார். மாநாட்டுக்கு வந்த முதலமைச்சர் எல்லாரையும் கானத்தூர் தாஜ் ஃபிஷர்மன்ஸ் ஹோட்டலில் தான் தங்க வச்சாங்க. எல்லா முதலமைச்சர்களுக்கு முன்னாடி 3 காரு, பின்னாடி 3 காரு, நடுவில் ஒரு பைலட் கார்னு மொத்தம் 7 கார் செம்ம கெத்தா அணிவகுத்துச்சு. ஆனால் நம்ம கேரள முதலமைச்சர் மட்டும் எனக்கு 4 கார் இருந்தால் போதும்பா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டார். மாநாடு நடந்த இடம், அமித்ஷா முதல்வர்களோட அந்த லஞ்சு சாப்பிட்ட இடம்னு எங்கேயுமே தமிழ்நாடு போலீஸுக்கு அனுமதியே கொடுக்கல. NSG, CRPF இந்த போலீஸ் கையில் தான் மொத்த பாதுகாப்பும் இருந்துச்சு. நம்ம ஊர் போலீஸ் அவங்களுக்கு வெளியிலிருந்து மட்டும் சப்போர்ட் பண்ணாங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த இந்த கூட்டம் பிற்பகல் 2 மணிக்கு முடிஞ்சிச்சு. கூட்டம் முடிஞ்சதும் மாமல்லபுரம் சிற்பங்களை எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு அமித்ஷா பிளான் போட்டிருந்தாரு. ஆனால் என்ன நினச்சாரோ தெரியல, மீட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்டே கிளம்பி டெல்லிக்கு போயிட்டார். அவர் ஏன் கிளம்பி போனார் அப்படிங்கிறதுக்கு உண்டான சோர்ஸும் கிட்டத்தட்ட வந்துருச்சு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கூட்டத்தில் தொகுதி மறுவரை விஷயத்தில் முதலமைச்சர் விஜய் தன்னோட அந்த கெத்தான நிலையை தளர்த்திக்கிட்டாரா அப்படின்னு ஒரு பெரிய விவாதமே இப்போ கிளம்பியிருக்கு. நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொன்னவர் இப்போது ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வந்துட்டாரோ அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு அமித்ஷாவை பார்த்தப்ப அவர் விஜய் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கிற மாதிரி பேசினாரா அப்படின்னு தாவிக்க கூட்டணிக்குள்ளேயே ஒரு பேச்சு ஓடுது. ஆனால் எங்க பாலிசியில் எந்த மாற்றமும் இல்லைப்பா அப்படின்னு சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் ஓப்பனாகவே பிரஸ் ரிலீஸ் கொடுத்தார். ஆனால் இப்படி மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ன உடனே இதே கேள்வியை திமுக பக்கம் திருப்பி விடுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணதுனால இன்னைக்கு சட்டமன்றத்தில் திமுக இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் நிலை மாறுது அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்தை இன்றைக்கி கிளப்புனாங்க. அது காரசாரமாக போணுச்சு. சரி, இன்றைக்கி நடந்த அந்த சட்டமன்றத்தை விட நேற்று நடந்ததில் காரசாரமான நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் உள்ள சீக்ரெட்டை பார்ப்போம். சட்டமன்றத்தில் பேசின முதலமைச்சர் விஜய் முக்கியமான 3 துறைகளோட ஃபைல்கள் என்னோட டேபிளில் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ அதை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு எதிர்க்கட்சிக்கு ஒரு மாஸ் வார்னிங் கொடுத்தார். உடனே இதை கேட்டு கொதிச்சு போன எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, நாங்கள் எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டோம், நாங்கள் மிஸ்ஸாவையே பார்த்தவங்க, தயவு செஞ்சு அந்த ஃபைல்களை உடனே ஓப்பன் பண்ணுங்க,
தவறு நடந்திருந்தால் ஆதாரத்தோடு நிரூபித்து உடனே சட்ட நடவடிக்கை எடுங்க, நாங்கள் சந்திக்க தயார், இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கெத்தாக சவால் விட்டார். உதயநிதியோட இந்த அதிரடி சவால் அங்கிருந்த முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, குறிப்பாக ஏவா வேலுக்கு பயங்கர நடுக்கத்தையும் அச்சத்தையும் உண்டாக்கியிருக்கான். ஏன்னா இந்த சவாலுக்கு பின்னால் ஒரு மாஸ்டர் பிளான் ஓடிட்டுருக்கு. அந்த ஃபைல்கள் ஓப்பன் ஆனால் ஆதாரப்பூர்வமாக ஏவா வேலு தான் அதிகமாக சிக்குவாராம். அதனால தான் விஜய் இப்படி உசுப்பேற்றி விட்டால் சீக்கிரமே அவர் மேலே ஆக்ஷன் பாயும், அது மூலமாக வேலுவுக்கு ஆப்பு வச்சு சிக்கலை முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறதுனால உதயநிதி அப்படி பேசினதா சொல்கிறாங்க. சிக்கல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அறிவாலயத்திலையும் வேலுவுக்கு நேரம் சரியில்லை. சமீபத்தில் ஸ்டாலின் வீட்டில் நடந்த மீட்டிங்கில் மண்டல பொறுப்பாளர்களாக இருந்து ஏவா வேலு, ஆர் ராசா, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இந்த 3 பேரையும் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி முன்னாடியே பொன்முடி வார்த்தைகளாலேயே சும்மா போட்டு வெளுத்து வாங்கியிருக்கார். பொன்முடி அந்த மீட்டிங்கில் எழுப்பின கேள்வினால் அங்கிருந்து அந்த சீனியர்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலையா. மண்டல பொறுப்பாளர்களும் ரொம்ப கெத்தாக சுற்றுனீங்களப்பா, களத்தில் இறங்கி அப்படி என்னத்தான் சாதிச்சிங்க? சென்னையில் நம்ம தலைவர் போட்டிக்கிட்ட அந்த கெத்தான சொந்த தொகுதியே நம்ம கை நழுவி போயிடுச்சு. வேலு கையில் சும்மாலாம் இல்லை, 46 தொகுதிகள் அள்ளி கொடுத்தாரே தலைவர், அதில் எத்தனை தொகுதியில் ஜெயிச்சு உங்களோட முகத்தை காட்டினீங்க? இதில் எம்ஆர்கே வேறு, என்னோடய சொந்த மாவட்டத்துக்கே பயங்கரமாக என்னென்னவோ சீனை போட்டார். கடைசியில் ரிசல்ட் வந்தப்போ என்னாச்சு? சுருக்கமாக சொன்னால் மண்டல பொறுப்பாளர்கள் யாரும் தேர்தலில் 50% கூட வேலை செய்யலை அப்படின்னு போட்டு பொழந்து எடுத்த பொன்முடி அடுத்து அந்த கரண்ட் ட்ரெண்டையும் கையில் எடுத்துட்டாராம். சரி, அதை விடுங்க. இப்போ சட்டமன்றத்திலேயாவது எதிர்கட்சியாக லட்சணமாக நடந்துக்கிறீங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. முன்வரிசையில் உட்காந்துக்கிட்டு ஆளுங்கட்சி முதலமைச்சரை பார்த்து பவ்யமாக சிரித்து ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க. இதை பார்க்குறப்ப நீங்கள் உண்மையாகவே எதிர்கட்சியா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டு ஆளுங்கட்சியை திணறடிங்க அப்படின்னா சபாநாயகருக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டோம் அந்த சின்ன பசங்க கூட ஈக்குவலாக நின்று காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு செம்ம காரசாரமாக உச்சத்துக்கே போய் வெளுத்து வாங்கிட்டாராம். பொன்முடி இப்படி ஒவ்வொருத்தரையும் வச்சு செய்கிறப்போ ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி, சபரீசன் இந்த அத்தனை பேரும் வாயை திறக்காமல் அமைதியாக அதை ரசித்து வேடிக்கை மட்டும் பார்த்துருக்காங்க. கூட்டம் முடிஞ்சு அசிங்கப்பட்டு வெளியில் வந்த வேலு, ராசா, எம்ஆர்கே இந்த 3 பேரும் என்னையா மனுஷன் இப்படி ஏறுறாரு? ஆனால் ஒன்று, பொன்முடி சொந்தமாக இவ்வளவு துணிச்சலாக பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக தலைவரே பின்னால் இருந்து சிக்னல் கொடுத்து அவங்கள வச்சு கொஞ்சம் பொழந்து கட்டுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு போல் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே நொந்து போய் புலம்பிகிட்டே அங்கேருந்து நகர்ந்துருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் அறிவாலயத்திலிருந்து ஏவா வேலுவை மெல்ல மெல்ல ஒரு ரெட் கார்டு கொடுத்து ஓரங்கட்டுறாங்களோ, அதுக்கு தான் உதயநிதி இப்படி முதல்வரை உசுப்பேற்றி விடுறதாகவும் சொல்கிறாங்க. சரி, அப்படியே நம்ம இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போது ஒவ்வொரு துறை அலுவலகமாக போய் சோதனை நடத்திட்டு வராங்க. மாவட்டந்தோறும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்குன்னு அலுவலகமும் இருக்குது. இந்த நிலையில் போலீஸ் துறைக்குள்ளே லஞ்ச ஒழிப்புத்துறை ஊடுருவி போலீஸ் ஸ்டேஷனில் கூட சோதனை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நம்ம நிறையர்கிட்டேருந்து வர சோர்ஸ் குறைஞ்சது 80% மேலே உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வெளியிலேயே அந்த வீடியோ வெளியிடுவோம், இல்லைன்னா அந்த அப்டேட்டையே ஸ்கிப் பண்ணிவிடுவோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே அதோட முதல் கட்டமாக இப்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் ஒரு டீம் அமைச்சு போலீஸ்காரங்க யாரும் ரகசியமாக லஞ்சம் வாங்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவே இப்போது வாட்ஸ்அப் எண்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற 46 காவல் மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி வாட்ஸ்அப் நம்பர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. போலீஸ் மேலே புகாரோ இல்லைனா ஆதாரம் கலந்து அந்த வீடியோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை டக்குன்னு வாட்ஸ்அப்பில் தட்டி விடுங்கப்பா, உங்களோட ரகசியம் பாதுகாக்கப்படும், உங்களை பற்றி எந்த விவரமும் வெளியில் சொல்ல மாட்டோம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. இந்த அதிரடி ஆக்ஷனை பார்த்துட்டு நம்ம போலீஸ்காரங்க மத்தியில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கான். இனி யார் நம்மளை மதிப்பா? இதை காரணமாக வச்சு நம்மளை மிரட்டுவாங்களே, நாம் பண்ணால் கூட பரவாயில்ல, நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆனால் மேலிடம் சொல்லி இந்த தவறை நம்ம செய்கிறப்போ நாம் தானே சிக்குவோம் அப்படின்னு கலக்கத்தில் இருக்காங்களாம். அதனால இனிமே மேலிடத்துக்காக எதையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சு வம்பில் மாட்டிக்க வேண்டாம், நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட டியூட்டியை மட்டும் பார்த்துக்கிட்டு யார் வம்பு தும்புக்கும் போகாமல் அமைதியாக போய் ஓரமாக உட்காந்துரும் அப்படின்னு போலீஸ் வட்டாரத்தில் இப்போ ஒரே புலம்பலாக இருக்கான். இன்றைக்கி நிறையார் கொடுத்த இந்த ஹாட் அப்டேட் படி பார்த்தா தொகுதி மறுவரை விஷயத்தில் அமித்ஷா சந்திப்புக்கு அப்புறமா
முதலமைச்சர் விஜய் இறங்கி வந்திருக்காரா? ஒருவேளை இறங்கி வந்திருக்கார் அப்படின்னா தாவிக கூட்டணிக்குள்ள இது குறித்து ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்புமா? போலீஸ் லஞ்சத்தை தடுக்கிறதுக்காக வாட்ஸ்அப் கண்காணிப்பு கொண்டு வந்த தாவிக அரசோட இந்த அதிரடி காவல்துறை மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குமா அல்லது சுணக்கத்தை உருவாக்குமா? இந்த ரெண்டில் எதுக்கு உங்களோட கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் அதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிட்டுருங்க. இது வரைக்கும் சொன்ன தகவலை விட முக்கியமான தகவல் இதுதான். INT Wire சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆளில் தெரிவிச்சிங்க. அப்போ தான் வெளி உலகத்துக்கு தெரியாமல் அரசியல் பின்னணியில் என்னெல்லாம் ரகசியமாக நடக்குதுங்கிறத நாங்கள் கொடுக்குற அந்த அப்டேட்டை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த ஒரு ஃபயரான அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.